எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கூப்பிட்டு நான் கொஞ்சம் பேசியிருப்பேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசரு, ரைட்டரு, ஹீரோ. ஸோ இது வந்து அவருடைய அனுபவம். அது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்புறம் இங்கேருந்து வெளியூர் போய் திருப்பி நல்ல பெரிய ஆளாகி ஒரு பாட்டில் சாங்லெல்லாம் பெரிய ஆளாகி திடீர்னு வருவாங்க, வில்லனை பழி வாங்குற ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரிஜினல் ஜேம்ஸ் கார்த்திக் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இங்கேருந்து அவர் பாதிக்கப்பட்டு இங்கேருந்து அவர் அந்த ஊரில் பட்ட கஷ்டங்கள்லாம் போய் அவர் சிங்கப்பூருக்கு போய் உழைச்சி அவர்கிட்ட இப்போ எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஊருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை சொல்லணும். நிஜமாகவே ஒரு பெரிய உழைப்புல முன்னுக்கு நாங்கள் பண்ணணும், இதை பதிவு பண்ணணும்னு சொன்னது தான் அது ரொம்ப ரொம்ப புதுசு. இதில் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லாரும். நான் அது ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துறையை பற்றி சொல்லணும்னா போராடி 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 எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அது படி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த டீமில் நானும் இருக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அக்டோபர் 4ஆம் தேதி எல்லாரும் தியேட்டரில் படம் பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் சக திரையுலக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்டில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த துரை சாருக்கும் ஜேம்ஸ் சாருக்கும் முதல்ல நன்றி. அதை விட முக்கியம், என்னுடைய முதல் படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதர்ஸில் தான் அறிமுகமானோம், வரிசையாக கமிட் ஆனோம். இந்த படத்தில் இனியா மேடத்தினுடைய அப்பாவை நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறேன். நன்றி. ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் எப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவர் எப்பயுமே ஒரு சாங் எப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் அடித்தாதான் அந்த டியூனே அவர் ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு. ஆனால் என்னை வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா இல்லை சசி இது இல்லை பத்தலை இப்படி தான் சொல்லுவார். ஆனால் டியூன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க, அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் அவுட்டு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு இன்னும் ஏதாவது லைவுக்கு எடுக்கணுமா, அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐம் ஸோ பிளஸ்ட். படத்தில் 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கூ கார்த்திக் ப்ரோ தான் இதில் 2 சாங் எழுதியிருந்தாரு அண்ட் ஸ்னேகன் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின பாட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வேட்டையாடும் கருப்பு சாமி தான்ன்ற பாட்டு. பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கூ கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம். என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு ஒரு 2 days பேக் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ், அதை பேஸ் பண்ணி நான் சாங்கு. ஸோ அதில் ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகாக கொடுத்துருந்துருப்பாரு. அது எஸ்பெஷலி சொல்லலாம். கூ கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ மேலே. கூ கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லுங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி ஈஸியாக பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்துருந்தாரு. என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்றை போல யாரும் இல்லை, ஆயுசுக்கும் நீ தான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 சாங்குமே அவுட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபர்ஸாக பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகன் பாசத்தை காட்ட தெரியாத ஒரு தந்தையாக நடித்தது. அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்ட தெரியாத தந்தை. படம் உண்மையில நல்லா வந்திருக்கு. நீங்க அனைவரும் இதுக்கான ஆதரவு கொடுக்கணும். என்னோட கேரக்டர் ஒரு நியாயமான கேரக்டர். நண்பர் ஒருவர் இந்த ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார். அதே மாதிரி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆரங்கம். இது வந்து புதுசாக வந்தவங்க இல்லை எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விதம் தான் இது. எனக்கும் நடக்குது சமயத்தில். அதுக்கு காரணம் வந்து விட்டு போயிருக்கலாம், அவ்வளோதான். வேணும்னு கூட பண்ணிக்கலாம், அதுவும் காரணமாக இருக்கலாம். பட் அதுக்காகலாம் நம்ம வந்து பேசி யார் மாதிரியும் புண்படுத்தாமல் முடிந்த வரை ஜெயிக்க பார்க்கணும். ஜெயிப்போம், ஜெயம் என்றுமே நமக்கு வந்து கை கொடுக்கும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு விதிச்சிருக்கணும். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு பெறுகிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர்லாம் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு. அவங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை பாலக்கட்டு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினாரு. அது மலேசியா வாசுதேவன் ஒரு தடவை போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவரோட பேர் கண்டிப்பாக வெளியில் யாருக்கும் தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போகக்கூடாது எந்த இடத்துலையும் எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால, ஒரு சில விரோதத்தினால தோளில் கையை போட்டுட்டு காலி பண்ணுற முதல் இடம் இங்கே தான். அதுக்கப்புறம் அரசியல். இது 2 இடத்துலையும் நடக்குது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்குது. ஸோ எனக்கும் அதை சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பல. பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்தவுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னென்னா, ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கலை. இந்த படம் முடித்த பிறகு, சாங்கெலாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு. படத்தில் இதை ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம் இந்த சாதியை சார்ந்து. இன்னைக்கு சினிமாவை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாட்சியோ சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன, அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜேம்ஸ் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியாவும் இனியாவும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னோட படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் நல்லா படத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும். இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரித்து ரிலீஸும் படம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கொடுக்கும் இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன் டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டிற்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் வந்து பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது. ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்கள் இசையில் வந்து 3 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம். அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கல. அது இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்கு.
ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள், இசையமைப்பாளர்கள் மேடை ஏறி இருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறி இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதுனதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்கும் எழுதுனதுக்கப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்க பதிவு பண்றது கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லனா இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். ஓகே, இல்ல அதான் சொல்றேன். நான் ஒரு நட்பு ரீதியாக தான் கேட்கறேன், நான் எதுவுமே பெருசா உங்களுக்கு சொல்லல. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறவங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரை ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன், புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் பேசுகிறேன். அவ்வளோ, வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலிமா எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர் இந்த படத்தில் 2 பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவரு எனக்கு இன்னொரு 2 படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னும் 2 படம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்தேன். நன்றி. அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட சீரன் படக்குழுவினர் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. நாங்கள் என்ன தான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்களை மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ் சார், அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவங்களெலாம் நாங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம். அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம். தேங்க்யூ சார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின் போது நான் இதில் ஒரு சிறிய திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் வந்து பெரிய விருந்த ஜாதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம், அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அது எப்படின்னா கார்ப்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவு சோறு ஃப்ரீயாக கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சட்டை கிடைக்கும். தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான், உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஈவன் முட்டை கூட கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை. வறுமை காரணத்துக்காக என்னோட தாய் என்னோட அப்பா இறந்ததுக்கப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாழ்த்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோம்னா அது வறுமை தான் காரணம். அந்த தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கும்போது நான் அனுபவித்த இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். இன்னுமே இருக்கிற அத்தனை பேரும் தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வலியையும் வேதனையும் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும். தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்திருக்கிற என்னோடய அம்மா, அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே. அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். என்னோடய சகோதரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. என்னோடய மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி என்னோடய பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ், அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது. நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம். இருந்தாலும் எனக்கு இதில் பேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிஹேனாக நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி வரல. அவரோட அப்பா வந்திருக்காங்க, நான் அவர் அப்புறமா இன்வைட் பண்ணுறேன். என்னோட இந்த படம் வெளியில் நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட், தினேஷ் கண்ணன், அன்பு நண்பன், அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்றைக்கி திரைக்கு வருது. ஒரு வருஷம் கழிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும்.
அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். அவர் ஒரு சீனியர். நான் எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுவேன், அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார். தம்பி இப்படி தான் இருக்கு, டேரக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எச்சத்துப்புற சீனு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே, அதை தொடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல. தம்பி ரொம்ப நன்றி. அதே மாதிரி துபாயில் போய் செட்டிலாக இருக்கார், எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ. கிருஷா குரூப் அவங்க பிஸி ஷெடியூல், ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னேன். எனக்காக வரேன் சார், கண்டிப்பாக சார், டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்ட் வந்து அருந்ததி நாயர் அவங்க வர முடியல, அவங்க உடல்நிலை சரியில்லை, அது காரணத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ராயன் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட், மச்சான் தான் கூப்பிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃப் கூட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள் அவர். டைரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு தட்டி எடுத்துகிட்டு அவரே சாப்பாடு போட்டு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர். அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் பார்க்கும் போதெல்லாம் ஆரியனை பாண்டுராக் ரவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை. ரோப் போட்டு தூக்க முடியல, நான் என்னாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட். ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர். அண்டு பரியரும் பெருமாள் சார், தேங்க்யூ. நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை, அப்பாவாகவே இருந்து பார்த்தேன்னா சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். மூர்த்தி சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. நான் பார்த்த உங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார். தேங்க்யூ சார். சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் வரல, அவருக்காக நன்றி. டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சு கொடுத்தாரு. நல்ல ஒரு பர்சன். சாரோட அசிஸ்டன்ட்னா சும்மா இல்லை, அது ஒரு பேர். அவர் எப்பவுமே சொல்லுவார், நான் சாரோட அசிஸ்டன்ட்னு. சாரோட அசிஸ்டன்ட்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தேன், உண்மையிலே சொல்ல போனேன். அவர் வந்து சார் பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருளுவாங்க. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா சாப்பாடு ஊட்டி பார்க்குது. சாப்பிட்ற இடத்துல கொஞ்சிக்கிட்டுக்குள்ளே இப்போ தானே அடிச்சுட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. அதுக்காக இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன். ரொம்ப நைஸ் பர்சன் 2 பேரும். அவ்வளோ எஃபர்ட்டிவ். ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க. கிணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க என்னோட 2 பசங்களும் வந்து கிணத்துல குதிக்கிற சீன். கேமராமேன் யோசிக்கவே இல்லை, கிணத்துக்குள்ளே இறங்கிட்டார். அதுள்ள பாம்பு எல்லாமே இருக்குது. சார் என்ன சார் யோசிக்கிறீங்கன்னா அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட். ஆனால் அந்த சீன் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ நேச்சராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல. ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர், அவரும் ரொம்ப 2 சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தார். இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். மியூசிக் வந்து நம்ம ஜெராட் அண்ட் சசிதரன், சூப்பர் சாங். 4 சாங்குமே வேறு லெவல், மிரட்டிட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல சாங் இது, கண்டிப்பாக ரீச் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேறு லெவல். நான் பார்த்த ஆர்ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம். எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ. இபி அழகு கார்த்திக் தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம், கூட நண்பர்னு சொல்லலாம். என்னோடய வசந்த் மச்சான், கோட்டி மச்சான், அதுக்கப்புறம் என்னோடய தம்பி மோகன், இவங்க எல்லாமே இந்த படம் நான் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய மேக்கப் மேன், பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு, அந்த சாமி வேஷம் போட்டதெல்லாம் அவர் தான், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார், சிவா பார்த்திபன், ஹரிபாபு, இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. டிசைனர் வந்து சந்துரு, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, அருமையாக டிசைன் வந்திருக்கு. இந்த படம் வந்து மெயினாக சொல்லணுன்னா ஜாதி பற்றி படம் கிடையாது. இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுறத விட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம். இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில், அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம், அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது. சார்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன், மாற்றப்பட்டவன். காரணம் வறுமை. என் வறுமையினால, என்னோட தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டே கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி சாப்பாடு கிடைக்குது, ஜாதி முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக, குழந்தை இல்லை வறுமையில் இருக்கணும்ல. சர்டிஃபிகேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது
எங்கள் அம்மா எனக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க விருத ஜாதி சொல்லிட்டாங்க போட்டிருக்கு. இல்லை உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது. எங்கள் அம்மா யார் காலையிலே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது என்னால் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல, நான் அனுபவித்த விதம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட பேச மாட்டான், வெறுத்து. அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் அந்த படம் உருவாச்சு. எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஆஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தளபதி கொண்டாடுறதும் சரி, அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி, யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி, அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை. ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட, நான் எங்களோட கம்பெனியோட முழு நோக்கம் என்னென்னா, இங்கே படம் எடுத்தால் ஒரு 100 குடும்பம் பிழைக்கும். அதனால தான் படம் ஓடலைன்றது விஷயம் கிடையாது. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை 100 குடும்பங்களும் 3 மாதம் பசி பட்டி இல்லாமல் இருந்தாங்களா, அது போதும். அதனால தான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க. இது கற்றுக்கிட்டு வந்து நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான். எங்கே போனாலும் நான் கேட்குறது, நல்ல சாப்பாடு போட்டிங்களா. எல்லாம் சம்டைம் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு கவுச்சில்லை சார், நாளைக்கு பிரியாணி, உடனே பிரியாணி. அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோடய வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன். அது எல்லாருக்கும் தெரியும் செய்யாரில். அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், என்னோட கூட நடித்த ஆர்டிஸ்ட், அப்புறம் ராஜேஷ் சார், எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டனாக இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.